மகாஸ்வாமி மான் என்ன பண்ணுங்கிறத ரொம்ப அழகாக டிஸ்கிரைப் பண்ணுவார். நல்ல கோடை காலம் வந்ததுன்னு வச்சுப்போம். தண்ணி குடிக்கணும்னு கூட அதுக்கு தெரியாது. நீங்கள் சில விலங்குகளுக்கு தண்ணீர் எங்கே இருக்கோ அங்கே போய் குடிக்கணும்னு தெரியாது. இருக்கிற இடத்துல தண்ணி குடிக்கணும்னு தெரியாது. இந்த கண்ணுக்குட்டிக்கெல்லாம் தண்ணி குடிக்கணும்னு தெரியாது. அதனால தான் கிருஷ்ணன் கண்ணுக்குட்டியை பிடிச்சி அதுக்கு நீரூட்டி, இட்டமுடன் மறித்து நீரூட்டி, முதல்ல தண்ணியை குடி, அதுக்கப்புறமா நீ ஓடுமானான். இல்லைன்னா கண்ணுக்குட்டி என்ன பண்ணும், அந்த வெப்பத்தில் அப்படியே அது வாயிலிருந்து நுரை தள்ளி கொண்டு போகும். இந்த மானுக்கு தண்ணி குடிக்கணும்னு ஆசை. ஆனால் அதுக்கு அப்படி பார்க்கும். நல்ல வெப்பத்தில் கோடையில் பளபள பளபளன்னு கானல் நீர் மிராஜ் கண்ணுக்கு தெரியும். இது எவ்வளவு புத்திசாலின்னா, அந்த கானல் நீரை பார்த்துட்டு அட தண்ணி இருக்கு அப்படின்னு ஓடும். மெதுவாக கூட போகாது, துள்ளி குதிச்சு ஓடும். தண்ணி இருக்குன்னு அங்கே ஓடினோடனே அங்கே போனால் அது வெறும் கானல் நீர் பார்க்கும். பார்த்துட்டு அங்கேருந்து நின்று இப்படி திரும்பும். அங்கே படபடான்னும் திருப்பி அங்கே ஓடும். அங்கே போனால் அங்கேயும் ஒன்றும் இல்லை, அங்கேருந்து இப்படி பார்க்கும். அங்கே பளபளான்னு ஓடும். 3 தடவை ஓடினதுக்கப்புறம் தோணணுமா வேண்டாமா, பளபளான்னு ஏதோ ஒன்று தெரிஞ்சுதா, அது தண்ணி இல்லை நிச்சயமா, அங்கே ஓட வேண்டாம் அப்படின்னு தோணணுமா இல்லையா? தோணாது. அப்படியே சுற்றி 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 ஓடி மகாசுவாமி சொல்லுவார், இந்த ஓட்டத்திலேயே பொத்துன்னு கீழே விழுந்து உசுர விட்டுரும்.